இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. இன்று செய்தி அல்ல, ஒரு கவிதை. கவிதை என்பதென்ன? நீ காரி உமிழ்ந்ததில் ஒரு துளி, நீ முகர்ந்து எறிந்த பூவின் மனம், நீ விட்டு சென்ற உறக்கத்தன் ஒரு பாதி, கட்டிலின் ஓரத்தில் உன் கைரேகை, குறவளைகளை நெரிக்கப்பட்ட மார்பகத்தின் ஒரு துணுக்கு, மீந்து போன காதலின் ஒரு நஞ்சு, காதலின் ஒரு துளி கழிவு, கற்பனைகளின் ஒரு நொடி பயணம், ஒரு வன்புணர்பட்ட மனதின் கதறல், கல்லெறியப்பட்ட பால் மரத்தின் குருதி, காலால் நசுக்கப்பட்ட சிற்றெரும்பின் இறுதி வார்த்தை, எரிந்து சாம்பலான காட்டை வருட வரும் ஒரு மூங்கிலின் முணுமுணுப்பு சத்தம், அடிவாங்கிய பிறகும் பேசும் மாட்டுத்தோளின் மௌன போராட்டம், சிவப்பு நிற கொட்டிலில் ஒரு கதிர் அறிவாளும் நட்சத்திரமும், நதியை மறந்துவிட்ட குளத்தின் குளிர்கால ஏக்கம், கடலை அடைய ஓடும் அருவியின் தூர பயணம், ஏகாந்த வேளையில் கேட்கும் ஒரு கொலுசின் சத்தம், கத்தியின் கூர்மையை சோதித்து பார்க்கும் இதழின் முத்தம், கடவுளின் படுக்கை அறையில் குழந்தையின் தாலாட்டு, ஊமை மனங்களின் களப்போர், கற்களை உரச உரச தோன்றும் நெருப்பின் அவதாரம். கவிதை என்பதென்ன? நேற்று நீ, இன்று நான், நாளை நாம். ஒரு மனிதன் எதை உற்று நோக்குகிறானோ அதுவே கருப்பொருளாக கவிதையாக மலர்கிறது என்று சொல்லி இந்த அழகிய கவிதையோடு இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.